வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளின் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கை என்ற பயணத்தில் இந்த உலகத்தில் வெற்றியாளர்கள் நிறைய காரியத்தை முயற்சி எடுத்துக்கொண்டு ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவங்களை ஊக்கப்படுத்துறது பார்த்தீங்கன்னா 100% ஒரே 1% தான் இன்று இந்த உலகத்தில் ஊக்கப்படுத்துறவங்க இருக்கிறான். மீதி 99% அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், பிராபலங்கள், எதிர்ப்புகள், அவங்களுடைய வளர்ச்சியை அங்கீகரிக்காதவர்கள், அவதூறாக பேசுகிறவர்கள் நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஆனால் 1% தான் நான் சொல்லுவேன் பாருங்க. அந்த 1% என்றால் வேர்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தை தான். ரெண்டாவது அவர்களுக்குள்ளாக இருக்கிற தன்னம்பிக்கை. ரெண்டாவது அடுத்தது பார்க்கும்போது அவங்கள விரும்புகிறாங்க தெரியுமா, அவர்களை ஊக்கப்படுத்தி பேசுவாங்க. நான் சொன்ன பாருங்க, இந்த உலகத்தில் 1000 வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஆனால் கடவுள் உங்களை குறித்து சொல்லியிருக்க அந்த வார்த்தை மாத்திரம் விட்டுட்டாதீங்க. இதுதான் 3ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம். உலகமே சொல்கிறது கடவுள் அவனை கைவிட்டுட்டார், அவனுக்கு மீட்பு கிடையாது, அவன் லைஃப் அவ்வளோதான், அவன் பிஸ்னஸ் அவ்வளோதான், அவன் தொழில் அவ்வளோதான், அவன் ஊழியம் அவ்வளோதான் என்று உலகமே பறைசாற்றி கொண்டு. ஆனால் சங்கீதம் ஆனாலும் கர்த்தாவே, உலகம் அப்படி சொன்னாலும் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை நிமிர செய்கிறது. ஆம், இந்த உலகம், இந்த சூழ்நிலைகள், நெருக்கடிகள், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், கடன்கள், பிராபலங்கள், வியாதிகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர், நிமிர பண்ணுகிறவர் என்ற நிலையோடு கூட இருந்து பாருங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகும்படியா இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள் 1000 பிரச்சனை இருந்தாலும் அது ஒன்றுமே உங்களை அழுத்த முடியாது, நெருக்க முடியாது. உங்க தலையை நிமிர பண்ணுகிறவர். நீங்க உயர்ந்திருப்பீங்க, சிறந்திருப்பீங்க, நீங்க பெஸ்டா இருப்பீங்க. அப்படி பெஸ்டா இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.